இல்லத்திற்குள் நுழைந்த சந்திரன் தன் மகனின் செய்கையை கண்ணுற்றதும் துணுக்குற்றான். வேலை முடிந்து களைத்து வந்திருந்த அவனுக்கு சூடு விரைவாக தலைக்கு ஏறியது. வந்ததும் நெருப்பாய் கொட்ட வேண்டாமென்று எண்ணி தன் தடித்த காலணிகளை கழற்றத் தொடங்கினான். தந்தை வந்ததையோ முறைத்ததையோ சற்றும் பொருட்படாத நிலையில் ரவி விளையாட்டில் மூழ்கி போயிருந்தான். ஒரு வாரத்துக்கு முன்புதான் வாங்கிய புத்தகம், புதிய வானொலி பெட்டி ரவியின் கையில் அகப்பட்டு உருமாறி போயிருந்தது. பேட்டரிகள் மூளைக்குன்றாய் கிடந்தன. சில விசைகள் கழற்றப்பட்டு தரையில் கிடந்தன. ஒளி வாங்கி கம்பி வளைந்திருந்தது. ஒரு நூலை கட்டி அவ்வானொலி பெட்டியை வண்டியைப் போல இழுத்து கொண்டு ரவி வலம் வந்து கொண்டிருந்தான். ஓரம்போ ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது. டே ரவி, என்னடா இது? தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சந்திரன் இறைந்தான். சந்திரனின் இராணுவ குரலால் அவ்வீடு அதிர்ந்தது. சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த யோகம் தன் கணவரின் கடுகடுப்பைக் கண்டு உடனே தலையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். சந்திரனின் அதட்டல் ரவியை பாதிக்கவில்லை. மிக சாதாரணமாய் தன் தந்தையை ஒரு நோக்கு நோக்கிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் அச்சிறுவன். சந்திரனின் தலையில் சடுதியில் வெப்பம் ஏறி ஏற்கனவே ஏறியிருந்த சூட்டை ஆவி பறக்கச் செய்தது. அவன் கண்கள் 2 நெருப்பு துண்டங்களாய் சிவந்தன. என்ன நெஞ்செழுத்தம் என்று பொறுமிக்கொண்டே எழுந்து சென்று ரவியின் தலைமயிரை பிடித்து குலுக்கினான். டேய், இது என்ன விளையாட்டு பொருளா? எல்லாத்தையும் பொறுக்கி எடு. என் முடியை விடு, எடுக்கிறேன். நீ எடுடா, நான் விடுறேன். நீ முடிய விடு, நான் எடுக்கிறேன். எடுடா மடையா, என்னை அதிகாரம் பண்ணுறியா? மாட்டேன். நீ முதல்ல விடு. எடு. முடியாது. மரியாதையா எடுத்துடு. சொன்னதை செய். அவ்வளோ திமிரா உனக்கு என்று சொல்லிய வண்ணம் பிடரியில் 4 அடிகள் வைத்தான் சந்திரன். ரவி அசையவில்லை. ஆவென்று ஓலமிடமில்லை. அப்படியே விரைத்து கொண்டு நின்றான். ஆனால் அவன் கண்களில் மட்டும் கண்ணீர் கோடுகள் பளபளத்தன. கொஞ்சம் கூட அசையாமல் நிற்கும் தன் மகனை பார்க்க பார்க்க சந்திரனுக்கு பற்றி கொண்டு வந்தது. ஒழுங்கா நான் சொன்னதை செய், இல்லை உன்னை கொன்னுடுவேன். நீ முடிய விடு. பையனும் சளைக்கவில்லை. பிடிவாதமும் குழந்தை உருவில் எதிர்ந்து நின்றது. அடுத்து என்ன நிகழப் போகிறதோ என்ற கலவரத்தோடு யோகம் வாயடைத்து போனாள். ரவியின் நல்ல காலம். அந்த நேரத்தில் செல்லம்மாள் வந்து சேர்ந்தாள். அங்கு நடந்து கொண்டிருந்த சிண்டுப்பிடி சண்டையை கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனாலும் மறு வினாடி ஓடிச் சென்று சந்திரனின் பிடியை விலக்கிவிட்டு ரவியை வாரி அணைத்து கொண்டாள். என்னடா சந்திரா இது? அவன் சின்ன குழந்தை தானே. அவனிடம் மல்லுக்கு நிற்கிறாயே. அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சும்மா இருங்கம்மா. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன். படவா, அதற்குள்ளே இவனுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம்? ஆமாம், இருக்கிறது. கறிவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒன்றே ஒன்று. அவங்கிட்ட தானா உன் வீரத்தை காட்டணும்? குறும்பு செய்கிற பிள்ளைகளை எல்லாம் கொன்று தீர்த்துட்டா உலகத்தில் யாரும் மிஞ்ச மாட்டாங்க. நல்ல பிள்ளையாண்டான். அம்மா இப்படி செல்லம் கொடுத்து தான் அவனை குட்டி சுவராக்கிட்டீங்க. உங்களால் தான் அவன் கெட்டான். அப்படி என்ன நான் பொல்லாதது பண்ணிட்டேங்கிற? 1 2 உனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தான் சொல்லேன். அப்படி என்ன நான் பாதகம் செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறேனே. இப்போது சண்டையின் போக்கு திசை மாறியது. தாய்க்கும் மகனுக்கும் நேரடி மோதல் ஏற்படத் துவங்கியது. ரவி தன் பாட்டியின் கால்களை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். யோகம் வாயை திறக்கவில்லை. தன் கணவனின் கோபத்தை நினைக்கும்போது அவளுக்கு அடிவயிறு கலங்கியது. குழந்தையை கண்டிக்கிறது ஒரு தகப்பனுக்குள்ள உரிமை. அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. 5ல் வளையாதது எப்படி 50ல் வளையும்? இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகிறது?
செல்லம்மாளுக்கு சரக்கென்று நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது. தன் மகன் சுற்றி வளைத்து என்ன சொல்ல வருகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. என் பிள்ளையை கண்டிக்கும் போது இடையிலே நீ யார் என்பது வேலல்லவா பேசுகிறாள். கடவுளே, செல்லம்மாள் விக்கித்து போனாள். இந்தாண்டாம்பா உன் பிள்ளை, உன் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்துக்கோ, எனக்கு என்ன வந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த ஒன்றும் தெரியாத செல்லம்மாள் வளர்த்த சந்திரன்தான் இப்போ இராணுவத்தில் பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு மாதம் 2000 வெள்ளி சம்பளம் வாங்குகிறாய். துக்கம் தொண்டையை அடைக்க தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் செல்லம்மாள் பாட்டி. என்று கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு அப்போதுதான் முதல் தடவையாக குழந்தை ரவி அழத் தொடங்கினாள். பலிபீடத்தில் நிற்பதைப் போல் அச்சிறுவனின் உடல் நடுங்கியது. போதாத காலம் என்று தனது தலைவிதியை நொந்து கொண்டவாறே இருக்கையில் சாய்ந்தான் சந்திரன். இதுதான் தக்க தருணம் என்று ரவியும் பாட்டியின் அறைக்குள் அடைக்கலம் புகுந்தான். பொழுது புலர்ந்தது. ஆனால் செல்லம்மாவுக்கு மட்டும் தன் உலகம் முதல் 2 நாட்களுக்கு முன்பே இருண்டு விட்டது. படுத்த படுக்கையாகவே கிடந்தாள். உணவை ஏறிட்டு பார்க்கவும் மறுத்தாள். அத்தை எழுந்திருங்க, பசியார கொண்டு வந்திருக்க. பச்சை தண்ணி பல்லிலே பட்டே 2 நாளாச்சே, எழுந்திருங்க. யோகம் அன்பு கனியை எழுப்பினாள். அங்கே வச்சிட்டு போ, திரும்பி கூட பார்க்காமல் செல்லம்மா கூறினாள். ஒவ்வொரு வேலையும் நான் வச்சுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதை தொட்டு கூட பார்க்கறதில்லையே. துக்கத்தினால் மருமகள் குரல் கரகரத்தது. அப்புறம் உன் விருப்பம். கம்பளியை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு செல்லம்மாள் புரண்டு படுத்தாள். நீ போகலாம் என்பது போல் இருந்தது. எதுவும் செய்ய தோன்றாமல் துக்கம் நெஞ்சை அழுத்த எழுந்து போனாள் யோகம். அவளுக்கு மாமியார் நிலையை பார்க்கவே அச்சமாக இருந்தது. பேச எப்படி துணிவு பிறக்கும்? யோகம் அவ்வீட்டு மருமகளாய் காலடி எடுத்து வைத்து 5 ஆண்டுகளாகிவிட்டன. செல்லம்மாள் தன் மகன் மேல் கோபித்து கொண்டு இப்படி கொலைப்பட்டினி கிடப்பது இதுவே முதல் தடவை. அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் நிகழ்ந்ததுண்டுதான். ஆனால் நிலைமை இந்த அளவிற்கு முற்றியதில்லை. அம்மா, ரவி அழைத்தான். என்ன, பாட்டி எங்கே? அறையில் படுத்திருக்கிறாளோ? காணுமே. பையன் கையை வைத்தான். யோகம் எழுந்து சென்று பார்த்தாள். அறை காலியாயிருந்தது. அவள் வைத்துவிட்டு சென்ற அப்பமும் காப்பியும் அப்படியே இருந்தன. ஆள் ஒடியில் சென்று கீழே குனிந்து பார்த்தாள். அடுக்குமாடி வீட்டின் 10வது மாடியிலிருந்து கீழே பார்த்தால் என்ன தெரியும்? மனிதர்கள் குட்டிச்சாத்தான்களாய் ஊர்ந்து கொண்டிருந்தனர். அக்கூட்டத்திலும் செல்லம்மாள் இல்லை. கடைக்கு போயிருப்பாங்க, திரும்பி வருவாங்க என்று மகனுக்கு ஆறுதலாக கூறினாலும் மனம் துணுக்குறவே செய்வதை காலை பொழுது போய் பகல் வந்து பகல் தேய்ந்து மாலையாகி அதுவும் இரவை ஈன்றெடுத்தது. செல்லம்மாள் வரவில்லை. யோகம் பதற்றமடைய தொடங்கினாள். வழக்கமாக விரைவாக வீடு திரும்பிவிடும் சந்திரன் அன்று இரவு 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தான். என்னங்க, அத்தைய காலையிலிருந்து காணலை, எங்கேயாவது போய் தேடி பாருங்க. அகாத குறையாய் தன் கணவனிடம் யோகம் வேண்டினாள். என்னை எங்கே போய் தேட சொல்கிறாய்? உறவினர்கள் வீடுகளுக்கு தொலைபேசி போட்டு கேட்டுக்கலாம். அவங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறது? அதற்கு பயந்துக்கிட்டு அத்தையை விட்டுவிட முடியுமா? சண்டையும் சச்சரவும் எந்த வீட்டில் இல்லை. நீ சொல்கிறதும் சரிதான் என்று கூறிவிட்டு தொலைபேசியை தொட்டானோ இல்லையோ, அத்தை வந்துட்டாங்க அத்தான் என்று யோகத்தின் குரல் கேட்டு வெளியே ஓடினான். செல்லம்மாள் வந்து கொண்டிருந்தாள். வந்தவள் நேரே சென்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். வெளியே நின்று இருவரும் ஒருவர் பார்த்து செல்லம்மாள் கட்டிலில் ரவி உறங்கிக் கொண்டிருந்தான். பாட்டியின் அன்பிலில் தோய்த்திருப்பதை உணர்ந்தும் வகையில் அவன் ஒரு காலை பாட்டியின் வயிற்றில் போட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான்.
கோழி தன் சிறகுக்குள் வைத்து குஞ்சை காப்பது போல செல்லம்மாள் தன் பேரப்பிள்ளையை வளர்த்து வந்தான். ரவிக்கு நோய் நொடி வந்து மருத்துவமனைக்கு சென்றதே இல்லை. இந்த நவீன காலத்தில் எங்கோ அரிதாக கிடைக்கும் நொச்சி தழையும் ஆடாதுடை இலையும் கண்டாங்கத்திரி விதையும் வேலிப்பருத்தி வேரும் கொண்டு கை மருத்துவத்தாலேயே குழந்தைக்கு ஏற்படும் நோய்களை எல்லாம் அவள் குணப்படுத்தி விடுவாள். ரவியும் மந்திரவாதியின் பின்னே சுற்றும் பூனையைப் போல எப்போதும் பாட்டியையே வலம் வந்து கொண்டிருப்பான். உணவும் கூட பாட்டிக்கு அடுத்தபடிதான் குழந்தை ரவிக்கு. மறுநாயை ஞாயிற்றுக்கிழமை பொழுது சோம்பலை தலை நீட்டியது. எல்லோரும் இன்னும் உறக்கம் கலைந்து எழவில்லை. அம்மா அம்மா ரவி கதறினான். யோகமும் சந்திரமும் அறக்க பறக்க எழுந்து ஓடினர். செல்லம்மாளின் உடல் விரைத்து போயிருந்தது. பல் கிட்டியிருந்தது. ஐயோ அத்தை! பதறியபடி மூக்கில் விரலை வைத்து பார்த்தால் யோகம். மூச்சு இருந்தது. யோகம் தண்ணீர் கொடுத்தாள். செல்லம்மாவின் கண்கள் கொஞ்சம் திறந்தன. அத்தை, பாட்டி, அம்மா, அப்படி நான் என்ன சொல்லிவிட்டேன்? உங்களை நீங்களே இப்படி வருத்தி கொள்கிறீங்களே. சந்திரன் கண் கலங்கினான். என்னைக்கு நேர் பார்த்து சொல்லு. நீ ஒன்றுமே சொல்லலையா? செல்லம்மாவுக்கு மூச்சு வாங்கியது. சந்திரனால் தன் தாயை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தலைதானே தாய்ந்தது. பிறகு நிமிரவே இல்லை. உன்னால் என்னை நிமிர்ந்து பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. செல்லம்மாவுக்கு தொண்டையை அடைத்தது. அவள் கண்களை மூடினாள். மனத்திரையில் சம்பவத்தன்று இரவு நிகழ்ந்தது படக்காட்சியாய் விரிந்தது. என்னங்க நீங்க அத்தையிடம் இப்படி பேசலாமா? உனக்கு தெரியாது யோகம். என் அப்பாவிடம் என்னை ஒட்ட விடாமல் செய்தது மாதிரி என் மகனை என்கிட்ட இருந்து பிரித்து வாங்கிடுவாங்களோன்னு பயப்படுறான். மெதுவாக பேசுங்க. அத்தை காதில் விழுந்து வைக்க போகுது. உங்கள் அப்பா மலாய்காரியை பிரிச்சுக்கிட்டு ஓடினதுக்கு அத்தை என்ன செய்வாங்க? என்ன இருந்தாலும் அப்பா இருந்தும் இல்லாதவங்கத்தானே நான் வளர்ந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்களும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிலை என் மகனுக்கு ஏற்படக்கூடாது. என்ன நிச்சயம்? என்னங்க நீங்கள் எதுக்கு எதை ஒப்பிட்டு பேசுகிறீங்க? போதும் போதும். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சோ? கடவுளுக்கு தான் வெளிச்சம். விபரீத சிந்தனையும் வேண்டாத பகையும். செல்லம்மாளின் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தது. சிறு தேம்பலும் வெளிப்பட்டது. ஏன் பாட்டி அழுற? குழந்தை ரவியும் தேம்பத் தொடங்கினான். பாட்டி அழுவதை அவன் பார்த்ததே இல்லை. நன்றி கெட்ட இந்த உலகத்தை நினச்சி அழறேண்டா ரவி. பிள்ளைன்னு பாசனம்னு இத்தனை வருடங்களாக என் கண்களை மறைச்சிக்கிட்டு இருந்த திரை அன்னைக்கு தாண்டா உனக்காக பரிந்துக்கிட்டு உன் அப்பங்கிட்ட வாங்கி கட்டிக்கினேன் பாரு. அன்று இரவு தாண்டா விலகிருச்சு. 35 வருடங்களாக எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் எத்தனை. அதை யாரால் ஈடுகட்ட முடியும்? கடைசியில் எனக்கு மிஞ்சினது கெட்ட பேர் தான். உறவை பிரித்த பாவி ஆயிட்டேன். சொந்தத்தை பிரித்து கூறு போடுற சூனியகாரி ஆயிட்டேன். என் உழைப்பெல்லாம் வீணாக போச்சு. நான் பாடுபட்டதெல்லாம் பலன் இல்லாமல் போச்சு. செல்லம்மாவின் பேச்சு நின்றது. அவள் தொண்டை அடைத்து கொண்டது. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஆத்திரத்தில் அறிவிழந்து அப்படி பேசிட்டம்மா. உன் அருமையை மறந்து பேசிட்டம்மா. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னிச்சிடு தாயே. சந்திரன் அவள் பாதங்களை பற்றினான். செல்லம்மாளின் பாதங்கள் குளிர்ந்திருந்தன. தன் மகனுக்கு மன்னிப்பு வழங்க விரும்பாமலே அந்த தாய் தனது பயணத்தை துவங்கிவிட்டாள். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.